வணக்கம். நம்ம வாழ்க்கையில ரெண்டு விதமா வாழலாம். ஒன்னு, வாழ்க்கை போற போக்குல நம்மளும் அது கூடவே போறது. இல்லனா நம்ம வாழ்க்கைய நாமளே ஒரு இயக்குனரா இருந்து வழி நடத்துறது. சரி, பார்வையாளரா இருக்கிறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையோட இயக்குனரா எப்படி மாறுறது? அத பத்தி தான் இங்க பார்க்க போறோம். வாங்க, நம்ம வாழ்க்கைய நாமளே வடிவமைக்க ஆரம்பிக்கலாம். இதுல நாம 4 முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல்ல நாம பார்வையாளரா இருக்குமா இல்ல இயக்குனரா இருக்குமான்னு பாப்போம். அப்புறம் நம்ம இலக்கை எப்படி டிசைன் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் பிளான் எப்படி உருவாக்குறது, கடைசியா இந்த பேலன்ஸ்டு லைஃப்ங்கிறது ஏன் ஒரு கட்டுக்கதைங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சரி, பகுதி 1க்குள்ள போலாம். பார்வையாளரா அல்லது இயக்குனரா? நம்ம வாழ்க்கையை நாம் எப்படி பார்க்கறோங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையோட கதையை நீங்க எழுதிட்டு இருக்கீங்களா, இல்ல சும்மா நடக்கிறதுக்கெல்லாம் எதிர்வினையாற்றிட்டு இருக்கீங்களா? பல சமயம் நம்மளுக்கே தோணும் இல்லையா, அட எப்படி நான் இங்க வந்து நிக்கிறேன்னு. இதுதான் நம்ம முதல்ல நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. பாருங்க, இங்க 2 பாதி இருக்கு. ஒன்னு மிதக்கும் வாழ்க்கை, அதாவது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போறது. இன்னொன்னு வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கை. இதுல ஒரு நோக்கத்தோட ஒவ்வொரு நாளையும் நாம இயக்குவோம். நம்மளும் நிறைய பேரு வாழ்க்கை போற போக்குல போயிட்டு இருப்போம். ஆனா நாம நினைச்சா நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிற அந்த பாதைக்கு நிச்சயம் மாற முடியும். அப்போ வாழ்க்கை போற போக்குல போறத நிறுத்திட்டு அத வடிவமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு என்னதான் வழி? தீர்வு ரொம்ப சிம்பிள். ஒரு வாழ்க்கை திட்டம். யோசிச்சு பாருங்க, ஒரு வீடு கட்டணும்னா கூட ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறோம் இல்லையா? அதே மாதிரி தாங்க ஒரு சூப்பரான வாழ்க்கைக்கும் ஒரு திட்டம் ரொம்ப அவசியம். ஓகே, ஒரு பிளான் வேணும்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ அந்த பிளானை உருவாக்க ஆரம்பிக்கலாம். இதுல முதப்படி என்னன்னா, சிறந்த வாழ்க்கைனா உங்களுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம இலக்கு என்னன்னே தெரியாம ஒரு பயணத்தை ஆரம்பிக்க முடியாது இல்லையா? இது கொஞ்சம் ஆழமான கேள்விதான். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையோட இறுதியில மத்தவங்க உங்களை பத்தி என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க விட்டுட்டு போற மரபுரிமை என்னவா இருக்கணும்? இதுக்கு நீங்க கண்டுபிடிக்கிற பதில் தான் உங்களுக்கு உண்மையிலே எது முக்கியம்னு உங்களுக்கு காட்டும். அடுத்ததா, உங்களுக்கு உண்மையிலே எது முக்கியம்னு கண்டுபிடிங்க. எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது? உங்க மனசுக்கு நெருக்கமான விஷயங்கள் என்னென்ன? எது நடந்தா ஆமா நான் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? இது ரொம்ப தெளிவா வரையறுக்கிறது ரொம்ப முக்கியம். இங்க தான் விஷயமே இருக்கு. உங்க பெரிய கனவுகளை நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யற சின்ன சின்ன செயல்களோட கனெக்ட் பண்ணணும். நீங்க ஆசைப்படுற ஆளா மாற இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த சின்ன சின்ன செயல்கள் தான் உங்க திட்டத்தை நிஜமாக்கும். இந்த கேள்விகளுக்கான பதில்களை எல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ல எழுதுங்க. இது ஏதோ டைரி குறிப்பு மாதிரி இல்ல, இது ஒரு வாழும் ஆவணம். அதாவது காலம் போக போக நீங்க வளர வளர இந்த டாக்குமெண்ட்டும் உங்களோட சேர்ந்து வளரும். இது உங்களுக்கான ஒரு வழிகாட்டி மாதிரி. சரி, இது வரைக்கும் நம்மளோட ஏன் பத்தி தெளிவா பார்த்துட்டோம். இனி எப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு கனவு மட்டும் இருந்தா பத்தாது இல்லையா? அதை நிஜமாக்குறதுக்கு ஒரு தெளிவான செயல் திட்டம் தேவை. நீங்க இப்ப இருக்கிற இடத்துக்கும் நீங்க போக நினைக்கிற இடத்துக்கும் இடையில ஒரு பாலம் கட்டணும். அதுக்கு சில படிகள் இருக்கு. இதுல நாம முதல் படியையும் கடைசி படியையும் இப்போ பார்க்கலாம். இதுதான் உங்க திட்டத்தை நிஜமாக்க ரொம்ப உதவும். முதல் படி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த விதமான சுய விமர்சனமும் இல்லாம உங்க வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்னு ரொம்ப நேர்மையா ஒரு மதிப்பீடு செய்யுங்க. உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் சரியான பாதையில போக முடியும். நீங்க எங்க இருக்கீங்கன்னு நேர்மையா மதிப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசி மற்றும் முக்கியமான படி இதுதான். உங்க பெரிய இலக்குகளை குட்டி குட்டி செயல்களை உடைக்கணும். தினமும் என்ன பண்ணணும், வாரம் வாரம் என்ன பண்ணணும், மாசம் மாசம் என்ன பண்ணணும்னு பிரிக்கும்போது மலை மாதிரி தெரிகிற இலக்கு கூட ரொம்ப சுலபமாயிடும். சரி, நிறைய பேரை ஒரு வாழ்க்கை திட்டம் போட விடாம தடுக்கிற ஒரு பொதுவான தடை இருக்கு. அத பத்தி இப்ப பேசலாம். அது என்னன்னா, நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியையும் நாம கச்சிதமா சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதை. இந்த தவறான நம்பிக்கையை முதல்ல புரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் சமமான நேரம் கொடுக்கணும், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நாம முயற்சி பண்ணும்போது பெரும்பாலும் விரக்தி தான் மிஞ்சும். கடைசியில எதையுமே செய்யாம விட்டுடுவோம். ஏன்னா வாழ்க்கை அப்படி வேலை செய்யறதில்ல. அப்போ சமநிலையே தேவையில்லையா? இல்ல, அதுக்கு பதிலா நமக்கு தேவைப்படுறது பருவகால கவனம். அப்படின்னா என்ன? வாழ்க்கையோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில விஷயங்களுக்கு அதிகமாகவும் சில விஷயங்களுக்கு குறைவாகவும் முக்கியத்துவம் கொடுக்கறது. இதுதான் யதார்த்தமான ஒரு அணுகுமுறை. இந்த வரைபடத்தை பாருங்களேன், இது தெளிவா புரியும். பாருங்க, நம்மளோட கவனம் எல்லாத்துலயும் சமமா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒருவேளை இப்போ உங்க கவனம் வேலையில அதிகமா இருக்கலாம், ஆரோக்கியத்துல குறைவா இருக்கலாம். பரவாயில்ல, அதுல எந்த தப்பும் இல்ல. அது அந்தந்த பருவத்துக்கான ஒரு தேர்வு, அவ்வளவுதான். அப்போ நம்ம சக்தியை எங்க செலுத்தணும்? உங்ககிட்ட இருக்கிற சக்தியை எல்லா இடத்துலயும் சமமா சிதறடிக்காம உங்க வாழ்க்கையோட எந்த பகுதிக்கு இப்போ அது ரொம்ப தேவையோ அங்க உங்க கவனத்தை செலுத்துங்க. நல்லா போயிட்டு இருக்கிற விஷயங்களை சும்மா மெயின்டைன் பண்ணா போதும்.
கடைசியா இந்த முழு பேச்சோட மையக் கருத்தை திரும்பவும் சொல்றேன். சும்மா பார்வையாளரா இல்லாம உங்க வாழ்க்கையோட சிற்பியா மாறுற சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. ஒரு சிறந்த வாழ்க்கை தானா அமைஞ்சிடாது, அதை நாம தான் வடிவமைக்கணும். நாம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ ஒரே ஒரு கேள்விதான். இந்த நொடியில உங்க முழு கவனமும் தேவைப்படுற அந்த ஒற்றை விஷயம் என்ன? அதை கண்டுபிடிங்க. அதிலிருந்து உங்க பயணத்தை தொடங்குங்க.